எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் இந்த நிலத்திலே நீண்ட காலமாக அரசியல் செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் முற்றுமுழுதாக ஒரு மாற்று அரசியல் கோட்பாட்டை முன்வைத்து பெரிய தலைவர்களின் வாரிசுகளோ ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அமைச்சர்களின் பிள்ளைகளோ பலாயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை பதுக்கி ஒதுக்கி வைத்து அதை பாதுகாக்க அரசியலுக்கு செய்ய வந்தவர்களோ அல்ல. நீண்ட நெடுங்காலமாக என் மக்கள் அனுபவித்து வரும் துன்ப துயரங்களை, ஏழ்மை வறுமைகளை, கணக்கில் அடங்கா சொல்லி முடிக்க முடியாத பிரச்சனைகளை ஒரு பக்கம் மலையை நொறுக்கி கொண்டு போறார்கள், மண்ணை அள்ளி விற்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் காசு என்கிற சொல்ல முடியாத ஒரு லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிற இந்த நாட்டில், ஊழலும் லஞ்சமும் தேசிய மயமாக்கப்பட்டு விட்ட நாட்டில் எல்லாமே காசு என்றாகிவிட்டது. பிறப்பு சான்றிதழ் வாங்குவது முதல் இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரை ஒரு மனித வாழ்க்கையில் லஞ்சம் புறையோடி போன புற்றாக மாறி நிற்கிறது. படிக்கிற கல்வி, பார்க்கிற மருத்துவம் எல்லாவற்றையும் காசு கொடுத்து பெற்றாக வேண்டும் என்கிற கொடிய நிலைக்கு என் மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் ஒவ்வொரு குடிமகனுக்குமான உரிமை என்பதை இழந்து நிற்கிற இனத்தின் மக்களாக நாம் நிற்கிறோம். சொந்த நிலத்திலே நாம் எல்லா உரிமைகளையும் இழந்து அடிமைப்பட்டு நிற்கிறோம். இதற்கு காரணம் நீண்ட காலமாக இந்த நிலத்தை ஆண்ட இந்த கட்சிகள் தான். எல்லோரும் நமது உரிமை, நமது நலன் எல்லாம் இனிக்க இனிக்க பேசி நம்மளை ஏமாற்றி வீழ்த்தி விட்டார்கள் என்பதை உணர்ந்து தெளிந்த இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். இந்த பக்கம் பார்க்கிறீர்கள், என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்று எழுதி வைத்திருக்கிறது. வாக்குக்கு காசு கொடுப்பவர்களுக்கு வாக்குக்கு காசு வாங்குபவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை என்று எழுதி வைத்திருக்கிறது. ஆனால் நீண்ட காலமாக வாக்குக்கு காசு கொடுக்கிற முறை இங்கே இருக்கிறது. ஆனால் அம்பேத்கர் அவருடைய காலம் இப்போது மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்று அன்றே அவர் பேசியிருக்கிறார். ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்று நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இந்த முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்று பேசியது இருக்கிறது. ஓட்டிற்கு காசு கொடுக்கிறார்களே காங்கிரசார், அவர்கள் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி வெங்கடாசலபதியை துணைக்கு அழைத்து வருவானேன், அதில் அடித்து சத்தியம் வாங்குவானேன் என்று பேசியதெல்லாம் இருக்கிறது. அந்த காலத்திலிருந்து காசை கொடுத்து மக்களின் மதிப்புமிக்க ஜனநாயக உரிமையை விலை கொடுத்து வாங்குகிற கேவலமான போக்கு பெருகி பெருகி போராடி பெற்ற உருவாக்கிய மாண்புமிக்க ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள். பணம் இருப்பவர்தான் அரசியல் செய்ய முடியும், அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற கொடிய சூழல் உருவாகி போனது. இதை என்னரும் தமிழ் மக்கள் ஏற்கிறார்களா எதிர்க்கிறார்களா என்பதுதான் இங்கே நம் முன்னாடி இருக்கிற கேள்வி. அப்படி என்றால் எளிய மக்கள் அரசியலுக்கு வரவே முடியாதா? இந்த மண்ணில் பிறந்த மகத்தான தலைவர், மாபெரும் தலைவர், இறக்கும் போது சட்டைப்பையிலே 110 ரூபாயை வைத்து இறந்து போன தலைவர், வாரத்திற்கு ஒரே ஒரு அசைவம் தான், ஒரு நாள் அசைவம் தான், ஒரே ஒரு முட்டை, ஒரே ஒரு கோழி முட்டை, அந்த முட்டையும் கூட சாப்பிட ஒரு நண்பர் வந்து விட்டால், அவருக்கு வைத்து விட்டால் அடுத்த வாரம் அந்த முட்டையும் இல்லை என்று வாழ்ந்த பெருமகன். பெற்ற தாய்க்கு 150 ரூபாய்க்கு மேல பணம் அனுப்ப முடியாது என்று சொல்லிவிட்ட ஒரு ஏழை பங்காளன், எளிய தலைவன், நம் உயிர் தாத்தா காமராஜர் அவர்கள் பிறந்து வளர்ந்தது போல் நிலத்திலேயே ஒரு எளிய தலைவன், ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் உழைக்கும் மக்களில் இருந்து, அன்றாடம் காட்சிகளில் இருந்து, அடித்தட்டு மக்களில் இருந்து இந்த மண்ணில் ஒரு தலைவன் உருவாகவே முடியாது என்ற சூழல் இருந்தால்
உழைக்கும் மக்களின் குரல் எங்கே உலக அரங்கில் ஓங்கி ஒலிக்கும், உரிமைக்காக ஒலிக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நேர்மையின் நேர் வடிவமாக இருந்த நம்முடைய தாத்தா கக்கன் அவர்கள் போல ஒரு தலைவன் இந்த நிலத்தில் வர முடியாதா? போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் அமைச்சர் அரசு பேருந்தில் பயணித்தார் என்று உங்களால் நம்ப முடிகிறதா? தன் மகனுக்கு காவல்துறை அமைச்சராக இருக்கும்போது காவல்துறையின் பணி கிடைத்து விட்டது, அப்பா நான் போலீஸ் ஆகிவிட்டேன், காவல்துறையில் வேலை கிடைத்து விட்டது என்று சொன்னபோது நான் சொல்லித்தான், நான் பரிந்துரைத்து ரெக்கமெண்ட் பண்ணிதான் உனக்கு இந்த வேலை கிடைத்தது என்று விமர்சிப்பார்கள். இந்த வேலையை வேணாம் விட்டுவிடு என்று சொன்ன நேர்மையாளர்கள் பிறந்த மண்ணில் வளர்ந்த மண்ணிலே இருந்து இன்னொரு எளிய மகன், ஒரு நேர்மையான தலைவர்கள் உருவாகவே முடியாதா? பணம் 100 கோடி 150 கோடி முதலீடு செய்துதான் தேர்தலை நின்று வெல்ல முடியும் என்றால் படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், நாட்டை தன் உயிருக்கு மேலாக நேசிப்பவர்கள் எப்படி வர முடியும்? கற்றவர்கள் வரவில்லை என்றால் அந்த இடத்தை கயவர்கள் நிரப்புகிறார்கள். கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். கற்றவர்கள் அரசியலுக்கு வரவே முடியாது என்ற சூழல் இருந்தால் எப்படி நல்ல அரசியல் உருவாகும், நல்ல ஆட்சி அமையும் என்பதை அறிவார்ந்த என் இன சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சூழலில் தான் எளிய பிள்ளைகள் நாங்கள் இங்கே இந்த ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். வாக்குக்கு காசு கொடுக்கிற முறை இன்றும் தொடர்கிறது, இன்றும் தொடர்கிறது. அறிவார்ந்த தமிழின மக்களே, நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். வரும்போது எங்களை சோதிக்கிறார்கள், நாங்கள் பணம் கொண்டு போகிறோமா என்று. டெபாசிட் கட்டுத்தொகை கட்டக்கூட காசு இல்லாத தத்தளிக்கிற எங்களை சோதிக்கிறார்கள். ஆனால் தெரு தெருவாக வாக்குக்கு காசு கொடுக்கிறவர்களை வேடிக்கை பார்த்து நிற்கிறார்கள். மாற்று அரசியல் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்வது, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்வது, ஒரு வேட்பாளர் ஓட்டுக்கு காசு கொடுத்தார் என்று தெரிந்தால் அவரை பிடித்தால் 10 ஆண்டுகள் தேர்தலில் நீக்க தடை என்ற நிலையை உருவாக்குவதுதான் இங்கே மாற்றம். அது இல்லை என்றால் இந்த தேர்தலில் அவர் அதிகமாக காசு கொடுத்து விட்டார் என்ற தொகுதியில் தேர்தலை இடைநிறுத்தம் செஞ்சு மறுபடியும் தேர்தலை வைத்தால் அவரே மறுபடியும் தேர்தல் நின்று வெல்கிறார். இந்த சூழலை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். அதுதான் மாற்றத்திற்கான அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்று சொல்கிறோம்.